தமிழ் திருநாட்டின் கண்ணென விளங்கும் கோவை திருநகரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் பெரிய தடாகம் என்ற ஊரின் இயற்கை எழில் கொஞ்சம் பசுமையான மலைத்தொடரில் மருதமழையின் வடபுறச் சாரலில் அழகுற அமைந்துள்ள மிக பழம்பெரும் திருக்கோயில் அருள்மிகு அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலாகும். தல வரலாறு: இராமாயண போரில் ராமனின் தம்பி லட்சுமணன் தாக்கப்பட்டு மயக்கம் அடைகிறார். அவருக்கு மருத்துவம் பார்க்க மூலிகைகள் எடுத்து வர அனுமன் சென்று மூலிகையின் பெயர் மறந்ததால் சஞ்சீவி மலையை தூக்கி வருகிறார். சஞ்சீவி மலையினை அடியோடு பெயர்த்து எடுத்து வடதிசை நோக்கி அனுமன் வானில் பறந்து வந்து போது தற்போது அனுபவி சுப்பிரமணியர் எழுந்தருளியுள்ள மலைப்பகுதியின் வழியே வரும்போது தாங்க முடியாத தாகம் ஏற்படுகிறது. மேற்கொண்டு செல்ல முடியாமல் முருகப்பெருமானை நினைத்து வேண்ட அனுமனின் வேண்டுதலுக்கு இறங்கிய முருகப்பெருமானும் தான் திருக்கை வேலால் அவ்விடத்தில் மலையை குத்த அதிலிருந்து தீர்த்தம் மிகுதியாக வெளிப்பட அனுமனின் தாகம் தீர்த்து வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்த சுப்பிரமணியரை வழிபட்டு தான் பயணத்தை தொடர்ந்து சென்றதாக தெரிகின்றது. இங்கனமாக அனுமனின் தாகம் தீர்க்க தனது திருக்கை வேலால் ஊற்று ஏற்படுத்தி அருளியதால் அணு என்றால் அனுமன் வாவி ஊற்று என பெயர் பெற்று அனுவாவி சுப்பிரமணியராக வள்ளி தெய்வானை சமேதராக வேண்டி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரமளிக்கின்றார். மேற்கண்டவாறு முருகனின் அருக்கை வேலால் ஊற்றெடுத்த அனுமன் தீர்த்தம் வற்றாத சுனையாக இன்றளவும் தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதும் ஊர்மக்களின் தாகம் தீர்க்கும் குடிநீராய் பயன்படுவது மிகச் சிறப்பானதொன்றாகும். மாமரம் இது திருத்தலத்தின் தலமரம். இவ்வாறு மூர்த்தி, தலம், தீர்த்தம் என முப்பெருமையும் ஒருங்கே பெற்ற திருத்தலமாகும். இந்த கோவிலுக்கு மாலை காலை 6 மணிக்கு மேல் அனுமதி இல்லை. பக்தர்களுக்கு மதியம் அன்னதானம் அளிக்கப்படுகிறது. இயற்கை எழிலோடு அமைதியாக இருக்கும் திருத்தலம். இயற்கையை ரசிப்பதற்காகவே கூட ஒரு முறை சென்று வரலாம். 250 படிகள் வரை மேலே ஏறி செல்ல வேண்டும். முடிந்தவரை ஒரு முறை சென்று வாருங்கள்.